ஹலோ வியூவர்ஸ். கடந்த மாதம் காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க தனது உறவினர்களுடன் காரில் சென்ற 6 வயது சிறுமி ஹிந்த் ரஜப் சடலமாக மீட்கப்பட்டு உள்ளார். அவரது உறவினர்களின் உடல்கள் இருந்த காரில் சிறுமியின் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த சிறுமியை காப்பாற்ற முயன்ற 2 செஞ்சிலுவை சங்க ஊழியர்களின் உடல்களும் அருகிலேயே கண்டுபிடிக்கப்பட்டன. இஸ்ரேலிய டாங்கிகள் தாக்கியத்தில் அந்த சிறுமி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சிறுமி தனது உயிரை காப்பாற்றுவதற்காக காசா நகரிலிருந்து தனது மாமா மற்றும் அத்தையுடன் காரில் தப்பித்து சென்று கொண்டிருந்தார். மேலும் அவரது மாமாவின் பிள்ளைகள் மூவரும் அந்த காரில் இருந்தனர். அந்த சிறுமி மற்றும் அவசர உதவிக்கு போன் செய்து பேசிய இறுதி உரையாடல் பதிவுகள் மூலம் அப்போது காரில் இருந்து உயிர் பிழைத்தவர் அந்த சிறுமி மட்டுமே எனவும் தெரிய வந்தது. இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து தனது உயிரை காப்பாற்ற இறந்த உறவினர்களின் உடலுக்கு இடையே அவர் மறைந்திருந்தார். யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் தொலைபேசியில் கெஞ்சினார். ஆனால் திடீரென பலத்த துப்பாக்கி சத்தமும் கேட்டது. பின்னர் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதற்கு பிறகு அவசர கால ஊழியர்களால் அந்த சிறுமியுடன் பேச முடியவில்லை. போர் காரணமாக இந்த பகுதிக்கு செல்லும் சாலைகளும் மூடப்பட்டன. சனிக்கிழமையன்று பாலத்தீன செஞ்சிலுவை சங்கமான பணியாளர்களால் அந்த பகுதியை அடைய முடிந்தது. அந்த சிறுமியின் குடும்பத்தினர் பயணம் செய்த கருப்பு கியா காரை அவர்கள் கண்டுபிடித்தனர். இதில் காரின் கண்ணாடி மற்றும் டேஷ்போர்டு கண்ணாடி உடைந்து சாலையில் சிதறி கிடந்தது. காரில் டஜன் கணக்கான புல்லட்கள் துளைத்ததற்கான அடையாளங்களும் தெளிவாக காணப்பட்டன. காருக்குள் அந்த சிறுமி உட்பட 6 பேரின் உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக ரெட் கிரசன்ட் ஊழியர்கள் ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைவரது உடலிலும் தோட்டா காயங்கள் காணப்பட்டனவும் என்றார். இந்த காரில் இருந்து சிறிது தூரத்தில் மற்றொரு கார் இருந்து நாசமாக கிடந்தது. மேலும் இந்த காரின் இன்ஜின் வெடித்து சாலையில் சிதறி கிடந்தது. அது உண்மையில் அந்த சிறுமியை தேடி அனுப்பப்பட்ட ஆம்புலன்ஸ் என்று அந்த சங்கமும் கூறுகிறது. அந்த ஆம்புலன்ஸில் மேலும் 2 பேர் பயணித்ததாகவும் அவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தின் தாக்குதலால் உயிரிழந்ததாகவும் அந்த அமைப்பானது கூறுகிறது. மேலும் இஸ்ரேல் வேண்டுமென்று ஆம்புலன்ஸ்களை குறிவைத்ததாக தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது பாலத்தீன செஞ்சிலுவை சங்கம். ஜனவரி 29ஆம் தேதியன்று அந்த சிறுமி கார் இருந்த இடத்தை ஆம்புலன்ஸ் சென்றடைந்தவுடன் அதன் மீது தோட்டாக்கள் வீசப்பட்டன என்று அந்த அறிக்கையிலும் கூறப்பட்டு இருக்கிறது. அந்த அறிக்கையின்படி அந்த சிறுமியை காப்பாற்றுவதற்காக இந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ்களை அனுப்ப அந்த ரெட் கிரசன்ட் குழு தேவையான அனுமதியையும் பெற்று இருந்தது. ஆனால் இந்த பகுதியை ஆக்கிரமித்து உள்ள இஸ்ரேலிய படைகள் செஞ்சிலுவை சங்க அமைப்பினரை வேண்டுமென்றே குறிவைத்தன. இந்த குழு பேசியதாவது, அந்த சிறுமிக்கு உதவுவதற்கு இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து பல மணி நேரம் போராடி அனுமதி பெற வேண்டியிருந்தது. அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் 1 வாரத்திற்கு முன்பு பேசிய போது, நாங்கள் ஒருங்கிணைந்து முயற்சி செய்து இதற்கான கிரீன் சிக்னல் பெற்றோம். அங்கு சென்றதும் ஆம்புலன்ஸில் இருந்த பணியாளர்கள் அந்த சிறுமி மறைந்திருந்த காரை கண்டுபிடித்ததை உறுதி செய்தனர். அவர்களால் அந்த காரை பார்க்க முடிந்தது. நாங்கள் கடைசியாக கேட்டது துப்பாக்கி சத்தம்தான் என்று கூறியிருந்தார். மேலும் அவசர அழைப்பு ஆபரேட்டருடன் அந்த சிறுமி பேசிய முழு தொலைபேசி உரையாடலையும் பொதுவில் வெளியிட்டது அந்த சங்கம். மேலும் அந்த சிறுமிக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு பிரச்சாரத்தையும் அது தொடங்கி இருக்கிறது. அந்த சிறுமியின் தாய் பேசியதாவது, என் மகள் எந்த நேரத்திலும் என் முன்னால் வந்து நிற்பாள் என்ற நம்பிக்கையில் அவள் உடல் கிடைக்கும் வரை இரவும் பகலும் காத்திருக்கிறேன் என்கிறார். அந்த சிறுமி மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவர் விரும்புகிறார். அந்த சிறுமியின் தாய் பேசியதாவது, எனது குரலை கேட்டவர்கள், என் மகளின் உதவிக்காக கெஞ்சும் குரலை கேட்டவர்கள், ஆனால் அவளை காப்பாற்ற அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் அனைவரையும் இறுதி தீர்ப்பு நாளில் கடவுளின் முன்பு நிற்க வைத்து கேள்வி கேட்பேன் என்று கூறுகிறார். காசா மற்றும் அதன் மக்களை தாக்க நெதன்யாகு, பைடன் மற்றும் அவர்களுடன் கைகோர்த்த அனைவருக்கும் நான் என் இதயத்திலிருந்து வணக்கம் செலுத்துகிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் மருத்துவமனையில் தன் மகளை பற்றிய செய்திக்காக ஒரு கையில் ஒரு சிறிய இளஞ்சிவப்பு நிற பையுடன் காத்திருக்கிறார் அவளது தாய். அந்த பையை அவர் அந்த சிறுமிக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்தார். அதில் ஒரு நோட்டு புக்கும் இருந்தது. அதை தான் கையெழுத்து பயிற்சிக்காக அந்த சிறுமி பயன்படுத்தியும் வந்தார். இன்னும் எத்தனை தாய்மார்கள் இது போன்ற வலியை அனுபவிக்க வேண்டும் என காத்திருக்கிறீர்கள்? இன்னும் எத்தனை குழந்தைகள் இறக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அவர் கேள்வியும் எழுப்புகிறார். மேலும் அன்றைய இராணுவ நடவடிக்கை, அந்த சிறுமி காணாமல் போனது மற்றும் அவரை தேட சென்ற ஆம்புலன்ஸ் பற்றிய தகவல்களை 2 முறை இராணுவத்திடம் கேட்டபோது
இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் செஞ்சிலுவை சங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து அறிந்து கொள்ளவும் சனிக்கிழமை அன்று இஸ்ரேல் ராணுவத்திடம் தொடர்பு கொண்டது. போர் விதிகள் பற்றி பேசுகையில், மருத்துவ ஊழியர்கள் போரின் போது களத்தில் குறிவைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. போர்க்களத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி விரைவில் வழங்கப்படுகிறது என்று ராணுவ தரப்பு கூறுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காசா நகரங்கள் மீது விரைவான தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுக்க தொடங்கியது இஸ்ரேல். மேலும் மருத்துவமனைகள், நிவாரண முகாம்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அடியில் கட்டப்பட்ட சுரங்கப்பாதைகளில் ஹமாஸ் போராளிகள் பதுங்கி இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஹமாஸ் போராளிகள் ஆம்புலன்ஸ்கள் மூலம் ஆயுதங்கள் மற்றும் தங்கள் போராளிகளை ஏற்றி செல்வதாகவும் இஸ்ரேல் முன்பு கூறியிருந்தது. மேலும் ரெட் கிரசன்ட் குழுவில் இருந்த ஒருவருடன் இறுதியாக அந்த சிறுமி தொலைபேசி மூலம் பேசியிருந்தார். அந்த சிறுமி, எனக்கு எதிரே ஒரு டாங்கி இருக்கிறது, அது மெதுவாக நகர்ந்து வருகிறது என்று அந்த தொலைபேசி அழைப்பில் அவர் கூறியிருந்தார். அது மிகவும் அருகில் இருக்கிறதா என அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த சிறுமி, மிகவும் அருகில் இருக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, என்னை வந்து காப்பாற்றுவீர்களா என கேட்டிருக்கிறார். மேலும் ஜனவரி 29ஆம் தேதியன்று காசா நகரின் மேற்கே வாழும் மக்களை கடல் எல்லையை ஒட்டிய சாலை வழியாக தெற்கே செல்லுமாறு கேட்டுக்கொண்டது இஸ்ரேல் ராணுவம். அந்த சிறுமியின் குடும்பம் காசா நகரில் இருந்தது. அவரது குடும்பம் கிழக்கு நோக்கி சென்று அல் ஹலி மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்தது. இந்த இடம் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பினார்கள். அந்த பகுதியில் கடும் தாக்குதல் நடந்ததாக அவரது தாயும் கூறுகிறார். நாங்கள் மிகவும் பயந்தோம். எங்கள் உயிரை காப்பாற்ற வான்வழி தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஓடிக்கொண்டு இருந்தோம். அவரது மூத்த பிள்ளைகளும் மருத்துவமனையை நோக்கி நடந்து சென்று உள்ளனர். அதிக குளிராக இருந்தது, மழையும் பெய்து கொண்டிருந்தது. மாமாவின் காரில் செல்லும்படி ஹிந்திடம் கேட்டுக்கொண்டேன். அவள் மழையில் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார் அவளது தாய். மாமாவின் காரில் ஏறி அமர்ந்தாள் ஹிந்த். காசாவின் புகழ்பெற்ற அல் அசார் பல்கலைக்கழகத்தை நோக்கி அந்த கார் சென்று கொண்டிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த காருக்கு முன்னால் இஸ்ரேலிய டாங்கிகள் வந்தன. காரில் இருந்தவர்கள் அங்கிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு கடற்கரையில் உள்ள பாலத்தீன செஞ்சிலுவை சங்கமான ரெட் கிரசன்டின் அவசர கால தலைமையகத்து உதவிக்கு தொடர்பு கொண்டனர். சிறிது நேரம் கழித்து மதியம் 2:30 மணியளவில் அந்த குழு ஹிந்தின் மாமாவை தொடர்பு கொண்டார். அப்பொழுது 15 வயது லயன் அப்பொழுது பேசியிருந்தார். தனது பெற்றோரும் உடன் பிறந்தோரும் கொல்லப்பட்டு விட்டனர் என்று கூறினார் லயன். தனது காருக்கு அருகில் ஒரு டாங்கு இருப்பதாகவும் அது காரை நோக்கி தொடர்ந்து தோட்டக்காலை வீசுவதாகவும் கூறியிருந்தார். துப்பாக்கி சத்தத்திற்கு நடுவே பலத்த அலறல் சத்தம் கேட்டது. பின்னர் தொலைபேசியும் துண்டிக்கப்பட்டது. மேலும் அந்த குழு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது இந்த முறை ஹிந்த் பதிலளித்தார். அவரது குரலில் அதிக பயமும் தெரிந்தது. காரில் இருந்த அனைவரும் இறந்து விட்டதாகவும் தான் மட்டும் உயிருடன் இருப்பதாகவும் அந்த சிறுமி கூறினார். இருக்கைக்கு கீழே ஒளிந்து கொள்ள யார் கண்ணிலும் பட்டுவிடாது என்று குழுவினர் அந்த தொலைபேசியில் அவருக்கு கூறினர். மேலும் அந்த சிறுமியுடன் சில மணி நேரம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் அந்த குழுவினர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை தொடர்பு கொண்டு அந்த குழு தங்களின் ஆம்புலன்ஸுக்கு நகருக்குள் அனுமதிக்கவும் கோரிக்கை வைத்தது. இதற்குள் அந்த குழு அந்த சிறுமியின் தாயையும் தொடர்பு கொண்டனர். அவரையும் அந்த அழைப்பில் இணைத்தனர். தனது தாயின் குரலை கேட்டதும் அந்த சிறுமி மேலும் அழத் தொடங்கினார். அவள் அழைப்பை துண்டிக்க வேண்டாம் என்று கெஞ்சினாள். நான் அவளிடம் எங்கு அடிபட்டு இருக்கிறது என்று கேட்டேன். அவளோடு சேர்ந்து குரான் வாசித்து பிரார்த்தனை செய்ய துவங்கினேன். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் திரும்பி சொன்னாள் என்கிறார் அவளது தாய். மாலை இருட்டிய பின்பு ஆம்புலன்ஸில் இருந்த பணியாளர்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் அந்த சிறுமி இடத்தை நெருங்கிவிட்டதாகவும் அவர்களை இஸ்ரேலிய ராணுவம் சோதனை செய்ய போவதாகவும் தெரிவித்தனர். அதுதான் அவர்களிடமிருந்தும் அந்த சிறுமியிடமிருந்தும் கிடைத்த கடைசி தகவல். பிறகு 2 இணைப்புகளும் அதன் பிறகு துண்டிக்கப்பட்டன. அந்த சிறுமியின் தொலைபேசி இணைப்பு மேலும் சில நொடிகள் நீடித்திருந்தது எனவும் அப்பொழுது அவரது தாய் கார் கதவு திறக்கப்படும் சத்தத்தை கேட்டதாகவும் அவரிடம் தொலைவில் ஆம்புலன்ஸ் தென்படுவதாகவும் கூறியதாக அந்த சிறுமியின் தாத்தா தெரிவித்து இருக்கிறார். மேலும் அந்த சிறுமியின் தாய் பேசும் பொழுது ஒவ்வொரு நொடியும் என் இதயம் வெடிக்கிறது. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஒலியை கேட்கும் பொழுதும் அது அவள்தான் என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு வெடி சத்தம் கேட்கும் போதும் என் மகளுக்கு என்ன ஆனது என்று என் மனம் பதறுகிறது என்கிறார். தனது மகள் காணாமல் போய் 1 வாரம் கழித்தும் அவருக்காக அந்த மருத்துவமனையில் அவரது தாய் காத்திருக்கிறார். மேலும் அவரது பொருட்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன், அவளுக்காக காத்திருக்கிறேன் என்கிறார்.
மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.